ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்துலேருந்து ஒரு மாரி ஒரு இது ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலி. ஆனா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டுருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்தே வந்து கன்டினியூஸா ஒரு சைட்வேஸ் அந்த 600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ட்டா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல் கிட்டயே தான் இன்னைக்கு காலையில ஃபுல்லா சுத்துச்சு. ஓகேங்களா? மூவ்மெண்ட்டே இல்ல. ஸோ மத்தியானம் க்ளோசிங்க்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி மட்டும் கீழ பிரேக் அவுட் எடுக்கிற மாரி எடுத்து, திரும்ப வந்து நல்லா மேல ஏறி க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ மத்தபடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தும் அதேதான். மார்னிங்ல ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஈவினிங்ல கொஞ்சம் ஏறிட்டு திரும்ப செல்லிங்கு. அதுக்கு முந்தின நாளும் பார்த்தீங்க அப்டின்னா, மார்னிங்லேருந்து ஃபுல்லா செல்லிங்கு. க்ளோசிங் மட்டும் மேல ஏத்தி வச்சிருந்தாங்க. ஸோ மார்னிங் செஷன் வந்து அ ரொம்ப போரிங்கா தான் போயிட்டுருக்கு இப்போ. ஆஃப்டர்நூன் அந்த லாஸ்ட் 1 ஹவர் மட்டும் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்டும் குடுக்குறானே தவிர, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பெருசா வந்து நிஃப்டில இருந்து நம்ம எந்த மூவ்மெண்ட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து பார்க்கும்போது, டவ் ஜோன்ஸ் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சரியான கேப் டவுன் ஆயி கன்டினியூஸா ஒரு 20 மினிட்ஸாவே வந்து பயங்கர செல்லிங்ல இருக்கு. ஸோ இது எத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நாளைக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் ஓப்பனிங்குமே பார்த்தீங்க அப்டின்னா, அ அதுக்கும் வந்து 24,600 தான். இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நான் பாசிட்டிவ் ஓப்பனிங் எதிர்பார்த்தேன். அதே மாரி ஒரு 130 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா தான் அ ஓப் ஓப்பனிங் கிடைச்சது. ஸோ நாளைக்கு நான் நெகட்டிவ் எதிர்பார்க்கிறதும் அதே அந்த 100 பாயிண்ட்ஸ் நியர் பை தான் எதிர்பார்க்கிறேன். மேபி மிட் நைட்ல வந்து எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ மிட் நைட்ட வந்து நம்ம சொல்ல முடியாது. மிட் நைட்ல வந்து எப்படி வேணா ரிவர்சலும் ஆகலாம். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 24,600 தான் வந்து நாளைக்கு இன்ட்ராடேக்குமே சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கு கீழ உள்ள சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 490, 500 அந்த ரேஞ்ச் ஓகேங்களா? இதுதான் 2 சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் வந்து 24,780 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,900. ஸோ இது 2 தான் வந்து நாளைக்கு டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இன்னும் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகல. ஒரு மாரி இருக்கு. மார்னிங் செஷன் வந்து ரொம்ப போரிங்கா போயிட்டுருக்கு. பேங்கிங் வந்து காலையில செல்லிங் ஓகேங்களா? கன்டினியூஸா வந்து செல்லிங்ல இருந்தது. ஈவ்னிங் அந்த அந்த ஆக்சுவலி அந்த ட்ரெண்ட் லைன் பாட்டம் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் லைன்லேயே வந்து நேத்து ஃபுல்லா சைட்வேஸ். இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் மேல இருந்தாலும் திரும்ப அந்த சப்போர்ட் லைன் வந்துட்டு கொஞ்சம் மேல ஏறி கீழ இறங்குது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் ஆனா மட்டும் தான் வந்து நம்ம இத வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நான் ஆக்சுவலி நேத்து சொல்லியிருந்தேன். கீழ இறங்கியிருக்கு. லைட்டா மேல ஏறிட்டு கீழ இறங்குனா இன்னும் நல்லா இத வந்து டவுன் ட்ரெண்டா நான் எடுத்துப்பேன்னு சொல்ட்டு. ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு மேல ஏறியிருக்கு. பட் நாளைக்கு கீழ இறங்குது அப்படின்னா, ஆ 58,400 கீழ உடைச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் ட்ரெண்ட் ரிவர்சலா எடுத்துக்குவேன் பேங்க் நிஃப்டில. ஏன்னா டவுன் ட்ரெண்ட் போடுற மாரி இருக்கு. ஐடி ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்கான். ஸோ 2 நாள் தாக்கு பிடிச்சான். இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் தான். ஆனா அந்த ட்ரெண்ட் லைன் அவன் பிரேக் பண்ணல. 160, 126 மேபி நாளைக்கு வந்து கீழ ஓப்பன் ஆகுறான். ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கீழ ஓப்பன் ஆகி அவன் வந்து 29,800 பிரேக் பண்ணிட்டான் அப்டின்னா, 28,000 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஐடி செக்டார்ஸ்க்கு. HDFC HDFC இன்னைக்கு காலையில அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருந்துச்சு. இன்னைக்கு க்ளோசிங் மட்டும் 877ல வச்சிருக்கான். 870 நாளைக்கு டேக்கு சப்போர்ட். அத கீழ உடைச்சுச்சுன்னா அவனுமே சிக்கல் தான். இவனுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போதைக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். பேட்டர்ன் இல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான ஃபார்மேஷன். கீழ இறங்கியிருக்கான். திரும்ப மேல ஏறியிருக்கான். திரும்ப கீழ இறங்குனா கொஞ்சம் டேஞ்சர் தான். எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் தான் ஆகுது. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்லுவோம்னா, லோயர் ஐ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க டெக்னிக்கல்ல. ரிலையன்ஸ்லயும் அதேதான். ஒரு நல்ல லோ வந்ததுக்கு ஒரு ஹை போது. ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போதைக்கு இப்படிதான் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்துருச்சு. இல்ல இந்த ட்ரெண்ட்ல தான் இருக்க போறான் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாம திரும்ப கீழ வந்தான் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்னு அர்த்தம். இன்கேஸ் பிரேக் பண்ணி 1424 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து பையிங் போலாம். அதுவரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரிலையன்ஸ்ல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட மூவ்மெண்ட். வார் நியூஸஸ் வந்து இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. மாறி, மாறி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அட்டாக்ஸ் போயிட்டே தான் இருக்கு. அது இன்னும் வந்து குறையவே இல்ல. ஆனாலும் நம்ம மார்க்கெட் லாஸ்ட் 1 ஹார்ல வந்து மட்டும் ரெக்கவரி ஆயிட்டே இருக்கு. கடந்த 3 நாளுமேவே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 ஹார்ல தான் உங்களுக்கு ரெக்கவரின்றதே நடக்குது. ஒரு நல்ல மூவ்மெண்ட்டே நடக்குது. அதுவரைக்கும் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இல்ல. ஏன்னா, கேப் அப், கேப் டவுனே நல்லா நடக்கிறனால என்ன ஆகுதுன்னா, பிரீமியம் வந்து ஓப்பனிங்ல ஆப்ஷன் பையருக்கு பிரீமியம் வந்து ஓப்பனிங்லேயே வந்து நல்ல ஹைல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைட்வேஸ் போறனால என்ன ஆகுதுன்னா, நீங்க எக்ஸாக்ட்டா என்ட்ரி எடுத்தாலுமே, ஆ மார்னிங் செஷன் ஃபுல்லா சைட்வேஸ்ல இருக்கனால உங்க பிரீமியம் வந்து 0 அதாவது 0 இல்ல குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரூ. 250 பிரீமியம்ல இருக்கு அப்டின்னா, மார்க்கெட் மூவ் ஆகாதனால அது ஆட்டோமேட்டிக்கா தேஞ்சு 200, 150ன்னு வந்துருது.
ஓகேங்களா? இதுதான் ஒரு ட்ராபேக்கா இருக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஆஃப்டர்நூன் செஷன் நல்லா இருக்கு. ஸோ கான்சன்ட்ரேட் பண்றது ஆஃப்டர்நூன் செஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.